வெல்கம் பேக். டுடே எம்ஐ vs ஆர்ஆர் மேட்ச் ப்ரிவ்யூ பார்க்க போறோம். போத் டீம்ஸுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கு, பட் ஃபியூ கீ ஃபேக்டர்ஸ் எஸ்பெஷலி பவுலிங் மேட்சப்ஸ் அண்ட் மிடில் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் திஸ் கேமை டிசைட் பண்ணும். ஃபுல் மேட்ச் அனலைசிஸ் பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன் டு இட். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் பிச் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். ஓகே, மேட்ச் நம்பர் 13 ஆர்ஆர் vs மும்பை குவஹாத்தில நடக்குது. கவுஹாத்தி பிச் எப்பயுமே நாட் அ ஹை ஸ்கோரிங் பிச், நாட் அ லோ ஸ்கோரிங் பிச். ஆவரேஜா 170 to 190 கெட்டபிள் தான். அவ்வளோ அடிச்சா டிஃபெண்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. பவுலிங் ஸ்ட்ராங்கா இருந்தா டிஃபெண்ட் பண்ணலாம். அண்ட் பேட்டிங் பவர் இருந்தா அட்டாக் ஆடி சேஸ் ஈஸியா பண்ணலாம். சேஸ் 18th ஓவர் 19th ஓவர்ல பினிஷ் பண்ற வாய்ப்பும் இருக்கு. அவுட்ஃபீல்டு ரொம்ப ஃபாஸ்ட். அப்புறம் மேபி டியூ ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கும். அந்த சைடெல்லாம் டியூ ஃபேக்டர் நல்லாவே இருக்கும் ஆஃப்டர் 7-8 எல்லாம். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு மேட்ச். நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பிச் வந்து போத்து பேட்ஸ்மேனுக்கு ஹெல்ப் பண்ணும், பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் நினைக்கிறேன் ஸ்கோருமே ஹை ஸ்கோரிங்காக வந்ததில்லை. ஒரு ஆவரேஜ் ஸ்கோராக தான் வந்திருக்கு. ஒரு 190+ அரௌண்ட் 2, இப்போ 200 ஈஸி அந்த மாதிரி தான் வந்திருக்கு. மீன்வெல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ்க்கு ஸ்விங் எதிர்பார்க்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன். ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் எம்ஐ பத்தி பார்க்கலாம். பேசிக்கலி எம்ஐ வந்து ஒரு 3 சேஞ்சஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா போன மேட்ச் ஹர்திக் பாண்டியா பிக் மிஸ். ஹர்திக் பாண்டியா ஆடாதனால அவங்க 3 சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து வின்னிங் காம்பினேஷன்ல இருந்து 3 சேஞ்ச் பண்ணாங்க. அது காரணம் ஹர்திக் பாண்டியா கீ மேன். பேட்டிங்ல டெப்த் வேணும்னு கார்பின் பாஸ், அதுக்கு பதிலா ட்ரெண்ட் போல்ட்டை உட்கார வச்சாங்க. ஏன்னா 4 ஸ்லாட் தான் ஃபாரின். அது போக தீபக் சகரை உள்ள கொண்டு வந்தாங்க. ஏன்னா நியூ பால் பவுலர் ஹர்திக் பாண்டியனால 2 ஓவர்ஸ் போட முடியும் நியூ பால்ல. அதனால அதுக்கு பதிலா தீபக் சகரை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்னர் போன மேட்ச் உள்ள வந்தாரு. அதே மாதிரி இந்த மேட்ச் இருப்பாரு. இந்த மேட்ச் மேபி சர்துல் தாக்கூர் உட்கார வச்சுட்டு ஹர்திக் பாண்டியா அவர் பிளேஸ்ல வந்துருவாங்க. அப்புறம் வேற பாஸ் கார்பின் பாஸ் உட்கார வச்சுட்டு ட்ரெண்ட் போல்ட் வந்துருவாங்க. ஓகே, ராஜஸ்தான் ராயல்ஸ் போன மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசா சேஞ்சஸ் கொண்டு வர மாட்டேங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் வித் ஜெய்ஸ்வால் அண்ட் சூர்யவன்ஷி. த்ரூ ஜுவல் போன மேட்ச் நல்ல கான்பிடண்டா ஆடினான். நல்ல இன்னிங்ஸ் 75 சம்திங்கோ ஆடினான். அப்புறம் கேப்டன் ரியான் பராக் அவன் நல்லா போர்ட்ரே பண்றான் அவனு. அப்புறம் ஹெட்மயரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெருசா சேஞ்சஸ் வருமா எனக்கு தெரியல. மேபி ஸ்குவாட்ல லுரான் டி பிரிட்டோரியஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான். அவன் பெரிய ஹிட்டரு, நல்ல ஷாட் அடிக்கக்கூடிய ஆள். சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கான். டோனால்ட் ஃபெரேரா ரொம்ப வருஷமா அந்த சர்க்கியூட்ல இருக்கான். அவன் பெர்ஃபார்ம் பண்றானோ இல்லையோ எப்படியோ ஒரு டீம்ல தவறி வந்துடுறான். பவுலிங் மேபி அந்த பிரிட்டோரியஸ் பவுலிங் ஆப்ஷனா இருக்கிறதுனால அவனை வச்சிருக்கான். மேபி பிரிட்டோரியஸ் ஆர்ஆர் வந்து அன்சேஞ்ச் 11. பவுலிங் சாலிட். பர்கர், ஆர்ச்சர், சந்தீப் சர்மா. குட். அது போக துஷார் தேஷ்பாண்டே. தேஷ்பாண்டே பவுலிங் வந்து ஒரு துஷார் தேஷ்பாண்டே ஓகே. இல்ல போன மேட்ச் அவன் நல்லா போட்டு ஜெயிச்சு கொடுத்தான். ஓகே எல்லாமே டீசென்ட்டா இருக்காங்க. ஆக்சுவலா பவுலிங் இந்த ஐபிஎல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ஓரளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 3 டீம்ஸ் இருக்கிற பாத்தீங்கன்னா ஆர்ஆர் கண்டிப்பா இருப்பாங்க. பேட்டிங் அதே மாதிரி ஜெய்ஸ்வால். பவுலிங்ல ஸ்பின்ல கூட ரவி பிஸ்னாய் போன மேட்ச் 4 விக்கெட் எடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆனா. அதான் சொல்றேன்டா, ஃபுல்லா இந்தியன்ஸும் இருக்காங்க, ஓவர்சீஸும் அது கரெக்டான ஸ்லாட்டா அமைச்சிருக்காங்க. பவுலிங் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. மீன்வெயில் பாத்தீங்கன்னா பேட்டிங் டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், அப்புறம் அந்த சூரியவன்ஷி, வைபவ் சூரியவன்ஷி, அப்புறமேட்டு ரியன் பராக், சம்திங் மேலேயும் செட்டில் ஆகுது. யாரு இவரு? ஜுரேல் நல்ல ஒரு ஃபார்மட், நல்ல டீம் செட் ஆயிருக்கு. வாய்ப்பு இருக்கு. சோ 50-50 தான். ஆனா சூரியவன்ஷி கிட்ட இருந்து ஒண்ணு கத்துக்கலாம். என்னன்னா ஏஜ் வந்து ஒரு ஜஸ்ட் நம்பர். எப்படின்னா நிறைய பேர்த்துக்கிட்ட ஸ்கில் இருக்கும். 15 வயசுல ஒரு 17 வயசு அந்த ரேஞ்சிலேயே ஸ்கில் இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா
அந்த எக்ஸிகியூஷன் எல்லா ஹை லெவல்லையும் போய் எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு ஒரு மைண்ட் செட், ஸ்ட்ராங் நேச்சர் அண்ட் டிஃப்ரெண்டா யூனிக்கான ஷாட்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு அண்ட் மோர் அக்ரஸிவா ஆடுறாரு. அதுதான் அவரை யூனிக்கா காமிச்சிருக்கு. 15 இயர்ஸ் ஓல்டா இருந்தாலும் யூனிக்கா ஐபிஎல்லையும் சரி, இப்போ ரீசெண்டா நடந்த அண்டர்-19 வேர்ல்டு கப்லையும் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஃபைனல் எல்லாம் அன்பிலீவபிள் நாக்கு. அது மாதிரி ஆடணும்னா எனக்கு தெரிஞ்ச அண்டர்-19ல மேபி ஒன்று யாரு வந்து ஆட போறாருன்னு தெரியல. அதே மாதிரி ஐபிஎல்லையும் 14 இயர்ஸ் போன வருஷமே 35 பால்ஸுக்கு 100 அடிச்சாரு. அதுவும் டாப் நாச் அட்டாக், எல்லாமே 140+ போடுற பவுலர்ஸ். சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, இசான் சர்மா, ரஷித் கான் இவங்க எல்லாம் போட்டாங்க. அவங்க பவுலிங்ல 35 பால்ஸ் செஞ்சுரி. அந்த இன்னிங்ஸ் எல்லாம் ஜஸ்ட் அன்பிலீவபிள் தான். அது ஒரு இந்த மேட்ச்ல டேக்கேவா இருக்கும். மேபி தீபக் சஹர் ஓவர்ல அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அவுட் ஸ்விங் போடும்போது எட்ஜ் வாங்கி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பும்ரா போட மாட்டாரு மேக்ஸிமம் பவர் பிளேல, இஃப் தீபக் சஹர் அவைலபிளா இருந்தா. தீபக் சஹர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட், மேபி ஹர்திக் பாண்டியா போடுவாரு பவர் பிளேல. ஹர்திக் பாண்டியா மட்டும் பவர் பிளேல போடாம இருந்தா நான் கெஸ் பண்றேன். அது எல்லாரும் கெஸ் பண்ணுவாங்க. ஏனாலும் அவர் நல்ல நியூ பால் பவுலர் தான். இப்பதான் அப்படி இப்படின்னு ஆறா காமிக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தாலும் அவர் ஒரு நல்ல பவுலர் தான். மேபி இந்த மேட்ச்ல கம்பேக் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. வெயிட் அண்ட் சி. நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் கொஞ்சம் வீக்கா தெரியுறாங்க. ஜடேஜா போன மேட்ச் 7 பாலுக்கு 7 ரன் தான் ஃபினிஷ் பண்ண முடியல அவர்னால சரியா. அப்புறம் அவங்க ஃபாஸ்ட் பவுலர் பாத்தீங்கன்னா பர்கர், மெயினா சந்தீப் சர்மா, ரோஹித் சர்மாக்கு எதிராக நல்லா போட்டிருக்காரு. மேபி அது ஒரு கீ பேட்லா இருக்கும். நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் மித்தபடி மிடில் ஓவர்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் ஆர்ஆரோடய நல்லா இருக்காங்க. பினிஷிங்லயும் ஹர்திக் பாண்டியா, ரதர்ஃபோர்டு, நமந்தீர் எல்லாம் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த கம்பேரிசன்லயும் மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ராங்கா தான் தெரியுறாங்க ஆன் பேப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் நல்லா இருந்தாலும் செகண்ட் மேட்ச்ல அது சில காரணனால பெர்ஃபார்ம் பண்ண முடியல தான். பட் மும்பை இந்தியன்ஸ் கேன் டூ பெட்டர் தென் ஆர்ஆரோட பேட்டிங். ஓவராலா பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, வேற ஆர்ஆர் 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க. அப்பவும் மும்பை இந்தியன்ஸ்னால டாமினேட் கூட பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. சரி, ஓகே, ஃபைனல் பிரெடிக்ஷன் போயிடலாமா? இல்ல வேற ஏதாச்சும் சொல்லணுமா? நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, மேபி நாளைக்கு ஒரு கிளாஷ், ஒரு த்ரெட்டன் பண்ண போற யாருன்னா பாத்தீங்கன்னா ஆர்ஆரோட பவுலர்ஸ், அதே மாதிரி மும்பையோட பவுலர்ஸ். நாளைக்கு பவுலிங் வந்து கொஞ்சம் மேஜர் இம்பாக்ட் ஏற்படும் நான் நினைக்கிறேன். எங்கேயுமே த்ரெட்டன் பண்ற மாதிரி 2 பேர் இருக்காங்க, அங்கேயும் 2 பேர் இருக்காங்க. பவர் பிளேல கண்டிப்பா அந்த பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ண போவாங்க. கன்ஃபார்ம் ஒன்னு ஹிட் ஆகும் இல்ல லூஸ் ஆகும். மேபி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு லூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி பவர் பிளேல 2 டீமும் நல்ல விக்கெட் எடுப்பாங்க நான் கெஸ் பண்றேன். ஓகே, ஃபைனல் பிரெடிக்ஷன் போயிடலாம். யார் ஜெயிப்பா? I guess RR will continue their form. Me too, as RR family நல்லா போல், கொஞ்சம் நல்லா போல், நாளைக்கு நல்லா பவுலிங் போடுவாங்க நம்புறேன். சந்தீப் சர்மா வந்து நாளைக்கு ஹிட்மேனோட டிங் 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 எடுப்பார் நம்புறேன். மை பிரெடிக்ஷன் எம்ஐ தான். சரி, ஓகே, பேட்டிங்ல இன்னைக்கு யாரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? எனக்கு ரோஹித் சர்மா. Maybe I go with Rickleton or Tilak Verma. எனக்கு 360 ஷோ இருக்கு சூரியகுமார்ட்ட இருந்து. ஓகே, பவுலிங் எனக்கு தெரிஞ்சு பும்ரா தான், அதுல டவுட்டே இல்ல. ரவி பிஷ்னாய். I go with Sandeep. ஓகே, Sandeep Sharma. சரி, ஓகே, இதோட இந்த ப்ரிவியூ முடிச்சுக்கலாம். Stay tuned for review. Thank you and subscribe for more.